இஸ்லாமிய மக்களுக்கும் இஸ்லாம் அல்லாத மாற்று மத மக்களுக்கும் என் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பர்காத்தஹு. மே 1 இன்று உழைப்பாளர்கள் தினம். அதை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். அப்படியே வேதங்கள் அறிவோம், அதை பற்றியும் பார்க்க போகிறோம். 1886 வருஷம் மே 4 சிகாகோ நகரத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. பல ஆயிரம் பேர் கொண்ட குழு மூலமாக பெரிய புரட்சி நடந்தது. அந்த புரட்சி எதுக்காகனா, போராட்டம் எதுக்காகனா 8 மணி நேர வேலைக்கோசம். அப்போல்லாம் ஆஃபீஸில், ஃபேக்ட்ரிங்களில், கம்பெனிங்கெலாம் 8 மணி நேரம் வேலை கிடையாது. 12 மணி நேரம், 14 மணி நேரம் வேலை செஞ்சாங்க. வீட்டில் அப்பா கிளம்பி போனார்னா நைட்டு 12-14 மணி நேரம் கழிச்சு வரும்போது குழந்தைங்க தூங்கிடுவாங்க. குழந்தைங்க தந்தை முகத்தை பார்க்காமே பல நாட்கள் போகும். அது இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை கூட விடுமுறை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை கிடையாது. அன்றைக்கும் வேலை செஞ்சுன்னே இருக்கும். இது இந்த மாதிரி போராட்டம் நடத்தி அந்த 8 மணி நேரம் வேலையை பெற்றாங்க. அந்த நாளை தான் மே 1 நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை கூட போராடி அதையும் ஒரு நாட்டில் ஒரு மாதிரி ஜூன் 10 1890 ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பு. ஏன்னா சர்ச்சுக்கு போகிறவங்க இருப்பாங்க, அதனால் காமனான விடுமுறை அணிலேருந்து தான் வந்தது. இப்போ சரி, இந்த உழைப்பை பற்றி சொல்கிறீங்க, உழைப்பை பற்றி திருக்குரான் என்ன சொல்லுது? ஏன்னா வேதங்கள் அறிவோம் தலைப்பில் அதை என்ன சொல்லுன்னு பார்க்க போகிறோம். இறைவன் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள். வேலை 25வது அத்தியாயம் 47வது வசனத்தில், அவனே இரவை உங்களுக்கு ஆடையாகவும் இரவை ஓய்வு எடுப்பதும் ஆக்கினான், பகலை ஒழிப்பதற்காக ஆக்கினான். இரவை உங்களுக்கு ஆடையாக்கி நீங்கள் உறங்குறதுக்கோசம், ஓய்வு எடுக்கிறதுக்கோசம் இரவை படைத்தான், பகலில் நீங்கள் உழைக்கிறதுக்கோசம் படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, திருக்குறானில் நபிமார்கள், இறை தூதர்கள் ஏதாவது வேலை செஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா முதல்ல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பார்ப்போம். 34வது அத்தியாயம் 10வது வசனத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு இரும்பை உருக்கி அது மூலமாக போர்க்கவசங்கள், போர்க்கருவிகள் எல்லாம் செய்கிற ஒரு திறமையை இறைவன் கொடுத்துருந்தான். அதுக்கப்புறமா 28வது அத்தியாயம் 27வது வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 8 ஆண்டுகள் வேலை செஞ்சுக்கிறார். 8 ஆண்டுகள் வேலை எதுக்கு? ஆடு மேய்ச்சிருக்கிறார். அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்துக்கு இவரும் வேலை செஞ்சுக்கிறார். அதுக்கப்புறமா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 11வது அத்தியாயம் 40வது வசனம், 23வது அத்தியாயம் 27வது வசனம், இந்த 2 வசனத்துலேயும் கப்பல் கட்டு, இறைவன் கப்பல் கட்ட சொன்னான். கப்பல் கட்டும்போது அவர் இறைவன் சொல்கிற மாதிரியே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்டினார். ஒரு கார்பெண்டராக இருக்கிறார். இதே மாதிரி ஹதீஸில் பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் செஞ்சுக்கிறாங்க, வியாபாரம் செஞ்சு எடுத்துக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொன்மொழி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உழைக்கிறவங்களுக்கு அவங்க வேர்வை காயறதுக்கு முன்னே அதனுடைய கூலியை கொடுத்துருங்க. வலுவான வேலை இருந்தால் 2 பேர் சேர்த்து விடுங்க, ஒருத்தரை சேர்த்து அந்த வேலையை கொடுங்க. இந்த மாதிரி உழைப்பை வலியுறுத்தி சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த அதிகாலத்தில் இந்த காலத்துக்கு எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்து எவ்வளோ முன்னேற்றம் இன்றைக்கி அடைஞ்சிட்டோம். முன்னேற்றம் அடைஞ்சி பெரும் ஆற்றல் கொண்ட உழைப்பெல்லாம் நம்ம மனிதன் செய்ய முடியுது. இந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம உயர்ந்து எல்லா தொழிலையும் உயர்ந்து விளங்குகிறோம். இறைவன் உழைப்பை கொண்டு தான் அந்த உலகத்தை வச்சுக்கிறோம். உழைச்சாதான் பூமியே உலகத்தில் இருக்கிற மக்களே இயங்க முடியும். உழைப்பை கொண்டு ஒருத்தர் மூலம் ஒருத்தர் உழைப்பு, ஒருத்தர் மூலம் ஒருத்தர் உழைப்பு கொண்டு தான் இந்த உலகத்தை இயக்கி இருக்கிறான். இது மே 1 இதுதாங்க. புரட்சி பண்ணி 8 மணி நேரம் வேலை வாங்கினாங்க. ஒரு 4 வருஷம் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வாங்கிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.